நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள். பலஸ்தீனுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவர்களினுடைய இறை தூதர்கள், அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர், யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ, மறுமையை நம்புவார்களோ, அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வகாலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக, நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு சொந்தம் அல்ல. இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ, ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம், இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும், நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு. இன்றைக்கும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தோரா என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி இறை இல்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான். ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள், கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனில் இருந்து அடித்து விரட்டி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துகிறான். மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஃபிரௌனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கட்டளை இட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு, நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு, உதுஹுலுல் அர்தல் முகத்தஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய சமூகத்திற்கு நீ சொல்ல வேண்டும், இஸ்ரவேலர்களுக்கு இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள், அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காத்தவன் அல்லவா அல்லாஹ், அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த யூத சமூகத்திற்கு இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, எந்த பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, இந்த நிலத்திற்காக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத பாவிகள் இந்த பாவிகள், துரோகிகள். குர்ஆன் அவர்களினுடைய வேதம் தோரா சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்ட அல்லாஹுவால் இந்த அக்ஸாவினுடைய கொடுமைக்காரர்களிடத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு முடியாதா? வாருங்கள், நாம் அக்ஸாவை மீட்டெடுக்கலாம், பலஸ்தீனை மீட்டெடுக்கலாம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இல்லை மூசா, ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டது ஒரு புறம் இருக்கட்டும், இனியும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இல்லை, ஃபிரௌனிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், உலகத்தை அனுபவிக்க போகிறோம், நீயும் உனது அல்லாஹுவும் சேர்ந்து போராடுங்கள், நாங்கள் கைகொட்டி அமர்ந்து கொள்கிறோம், எந்த தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக துரோகம் செய்தவர்கள். குர்ஆன் அவர்களினுடைய தோரா. உடனே அல்லாஹ் சொன்னான், 40 ஆண்டு காலம் நீங்கள் சாபத்தை தலையில் சுமந்தவர்களாய் இந்த தீகு பாலைவனத்திலே சுற்றித் திரிவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், துரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனா, உங்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி 40 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனாதையாக, அப்படி நாடோடிகளாக தீகு பாலைவனத்திலேயே அல்லாஹ் சுத்த வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் நெருங்குகிறது. அவருக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படி ஆகினும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள்ளாக ஸஹீஹுல் புகாரி நாம் நுழைய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைத்து விட்டது. அல்லாஹ் காத்த அல்லாஹ், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டெடுத்த அல்லாஹ், அதே அல்லாஹ் வாக்கு தந்தான், நீங்கள் உள்ளே நுழையுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று வாக்கு தரும் பொழுது இந்த என்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு தயாராக இல்லை, இந்த புனிதமான பூமியை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய சமுதாயம் தயாராக இல்லாததினால் மூசாவிற்கும் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரண நேரம் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், அல்லாஹுவே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவனாகவாவது நான் உயிர் பிரிய உள்ளே நுழைவதற்குத்தான் என் சமுதாயத்தால் எனக்கும் தடை வந்து விட்டது. என்னுடைய சமுதாயத்தை நான் அல்லவா மேய்க்க வேண்டும், என்னுடைய சமுதாயத்தின் தலைவன் அல்லவா நான்,
அல்லாஹ்வினுடைய சாபம் இஸ்ரவேலர்கள் மீது விழுந்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு மீட்டு கொடுத்த, அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காத்திருக்க, அதே அல்லாஹ் உங்களை உள்நுழைய சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த தேசம் வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பொழுது நீங்கள் நாடோடியாக சுற்றித் திரியுங்கள் என்று அல்லாஹ் சபித்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை உள்ளவும் போக முடியல. அப்ப சொல்வாரு அல்லாஹ் அக்ஸாவை பார்த்தவனாக, அப்ப அல்லாஹ் சொல்வான், அக்ஸாவை நோக்கி ஒரு அம்பு எறிந்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அதற்கு முன்னால் நின்று கொள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்பார்கள். மஸ்ஜித் அக்ஸாவினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. பார்த்தவராக அவரினுடைய ரூஹு பிரிந்தது என்று ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும்.